வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். நேர்களே, இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம். முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால், துருக்கியினுடைய தலைநகர் அங்காராவிலே நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டின் போது கனடிய பிரதமர் மார்க் கார்னிக்கு துருக்கி அதிபர் எர்டோகன் ஒரு 357 மேக்னம் ரிவால்வர் துப்பாக்கி ஒன்றை பரிசாக கொடுத்திருக்கின்றார். இது குறித்து பேசிய பிரதமர் கார்னி, இது நான் சற்றும் எதிர்பாராத ஒரு பரிசு என்று தெரிவித்தார். பிரிட்டனினுடைய பிரதமர் கீர் ஸ்டாமரிடமிருந்துதான் இந்த விவரத்தையே தான் அறிந்து கொண்டதாக அவர் கூறியிருந்தார். இதற்கு பதிலாக கனடாவினுடைய புகழ்பெற்ற மேபிள் சிரப் பாட்டில் ஒன்றை அதிபர் எர்டோகனுக்கு பதில் பரிசாகவும் கொடுத்திருக்கின்றார். கனடிய சட்டங்களின்படி குறிப்பிட்ட மதிப்பிற்கு மேலான பரிசுகள் அரசுக்கு சொந்தமானதாகவே கருதப்படும். மேலும் தன்னிடம் துப்பாக்கி உரிமம் இல்லாத காரணத்தினால் இந்த பரிசு ஆயுத கண்காட்சியகம் ஒன்றிலே ஒப்படைக்கப்படும் என்று சொல்லி பிரதமர் அலுவலகம் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இதற்கான தோட்டாக்கள் துருக்கியிலேயே விடப்பட்டிருக்கின்றது. இந்த கூட்டத்திலே நேட்டோ நாடுகளிடையான பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை குறித்து முக்கிய விவாதங்களும் நடைபெற்றது. இதேவேளை சவுதி அரேபிய நாட்டுடனான தூதரக உறவுகளை வலுப்படுத்தும் முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்ற பிரதமர் மாக்கானி, மனித உரிமைகள் போன்ற விவகாரங்களிலே மற்ற நாடுகளுக்கு தொலைவில் இருந்து கொண்டு அறிவுரை கூறுவது ஒரு பயனற்ற ஒரு ராஜதந்திர உத்தி என்று கருத்து தெரிவித்தார். 2018 ஆண்டு ஏற்பட்ட தூதரக விரிசலுக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை சீரமைக்க கனடா முயற்சித்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சவுதியினுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை சந்திக்க பிரதமர் கானி திட்டமிட்டிருக்கின்றார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் ஈரான் இடையிலான பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகின்ற வேளையிலே கனடா தனது வெளியுறவு கொள்கையிலே மனித உரிமைகள் தொடர்பான பொது விமர்சனங்களை தவிர்த்து பொருளாதார மற்றும் இராஜதந்திர உறவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்ற நடைமுறை உத்தியை கையாள தொடங்கியிருப்பதை இது வெளிப்படையாக காட்டியிருக்கின்றது. இதேவேளை KPMG நிறுவனம் நடத்திய சமீபத்திய ஆய்வு ஒன்றிலே சுமார் 40% கனடிய உற்பத்தியாளர்கள் தங்களின் உற்பத்தி பணிகளை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ அமெரிக்காவிற்கு மாற்ற பரிசீலித்து வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. வர்த்தக நிலைத்தன்மையின்மை, விதிமுறைகளில் உள்ள வேறுபாடுகள் மற்றும் சாதகமற்ற முதலீட்டு சூழல் ஆகியவையே இதற்கு காரணங்களாக கூறப்படுகிறது. பிரதமர் கானி மற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆகியோரினுடைய அரசுகளின் கீழ் வர்த்தக விதிகள் மற்றும் கட்டணங்கள் குறித்த தெளிவற்ற நிலை நீடிப்பதனால் பல நிறுவனங்கள் கனடாவில் தங்களின் முதலீடுகளை தாமதப்படுத்தி வருகிறது. இது கனடிய தொழில்துறைக்கு பெரும் சவாலாக உருவெடுத்திருக்கின்றது. இதேவேளை நேர்களே, சஸ்காட்சுவன் மாகாணத்திலே SAID திட்டத்தின் கீழே உதவி வருகின்ற மாற்றுத்திறனாளிகளினுடைய பலன்கள் செப்டம்பர் 1 முதல் எளிமையாக்கப்படுகிறது. செலவை மற்றும் தொலைபேசி பலன்கள் ஒரே திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டு கட்டண அடுக்குகள் 4 2 குறைக்கப்படுகிறது. இதன் மூலம் 40% பயனாளர்களுக்கு மாதாந்திர தொகை அதிகரிக்கும். மீதமுள்ளவர்களுக்கு குறைவின்றி அப்படியே பராமரிக்கப்படும். இந்த திட்டத்தின் ஒட்டுமொத்த பட்ஜெட்டிலே எந்த மாற்றமும் இல்லை என்றும் 18,000க்கும் மேற்பட்ட பயனாளர்கள் இதனால் பயனடைவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பயனாளிகளினுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க தனி தொலைபேசி உதவி எண்கள் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பயனாளிகள் சுதந்திரமான வாழ்வை ஊக்குவிக்கும் வகையிலே இந்த திட்டம் அமைய உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளை நேர்களே, போதைப் பொருள் கடத்தல் வழக்கு ஒன்றிலே ஒன்டாரியோவினுடைய பிராம்டன் நகரை சேர்ந்த நபர் ஒருவருக்கு அமெரிக்க கூட்டாட்சி நீதிமன்றம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருக்கின்றது. கனடா மற்றும் அமெரிக்க சட்ட அமலாக்க அமைப்புகள் இணைந்து நடத்திய தீவிர விசாரணையின் முடிவிலே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்க கனடா எல்லையொட்டி ஒபியாய்ட்ஸ் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பெருமளவிலே கடத்தியதில் இவருக்கு தொடர்பு இருப்பது தொடர்பாக நீதிமன்ற ஆவணங்கள் மூலம் தெரிய வந்திருக்கின்றது. எல்லை தாண்டிய போதைப் பொருள் கடத்தல்களுக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றங்கள் காட்டி வருகின்ற கடுமையான நடைமுறையை இது உணர்த்துகிறது. இதேவேளை நேர்களே, ஒன்டாரியோவினுடைய பிராம்டன் நகரிலே கடந்த ஜூலை 9 அன்று தீ விபத்தினால் சேதமடைந்த ஒரு கொட்டகையிலிருந்து அடையாளம் தெரியாத சடலம் ஒன்றினை பீல் பிராந்திய காவல்துறையினர் மீட்டிருக்கின்றார்கள். உயிரிழந்தவரின் அடையாளம் மற்றும் தீ விபத்துக்கான காரணம் குறித்து தடயவியல் நிபுணர்கள் மற்றும் பிரேத பரிசோதனை அதிகாரிகளின் அறிக்கைக்கு பிறகு உறுதிப்பாடுகளை தெரிவிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தீ விபத்தில் அவர் உயிரிழந்தாரா அல்லது அதற்கு முன்பே மரணம் நிகழ்ந்ததா என்பது குறித்து தீவிர விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. இதேவேளை டொரண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலையத்திலே நடைபெற்ற பெரும் தங்க கொள்ளையிலே தொடர்புடையதாக குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஒருவரின் மீதான வழக்கை அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ரத்து செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கிலே அவருக்கு எதிராக போதிய ஆதாரங்கள் இல்லாததனால் தண்டனை பெற்றுத் தருவதற்கான வாய்ப்பு இல்லை என்று கூறி வழக்கு கைவிடப்பட்டிருக்கின்றது. பல காவல்துறை அமைப்புகள் இணைந்து விசாரித்து வருகின்ற இந்த வழக்கில் ஒருவரின் மீதான குற்றச்சாட்டு கைவிடப்பட்டிருப்பது வழக்கின் ஒட்டுமொத்த போக்கினை கேள்விக்குறிக்கு உள்ளாக்கி இருக்கின்றது.
இதேவேளை நேர்களே, டொரண்டோவின் பொது இடம் ஒன்றிலே ஸ்கூட்டர் ஒன்று திருடப்படுகின்ற ஒரு காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியதை தொடர்ந்து டொரண்டோ காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகிறார்கள். வீடியோ ஆதாரங்களை கொண்டு குற்றவாளிகளை அடையாளம் காணும் பணிகள் முடக்கிவிடப்பட்டிருக்கின்றது. அப்பகுதியிலே சாட்சிகளை விசாரிக்கும் பணிகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது. டொரண்டோ நகரிலே ஸ்கூட்டர்கள் திருடப்படுவது தொடர்ந்து அதிகரித்து வருகின்ற நிலையிலே காவல்துறை ரோந்து பணிகளையும் தீவிரப்படுத்தி இருக்கின்றது. இதேவேளை நேர்களே, லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரிலிருந்து 156 பயணிகள் மற்றும் 6 பணியாளர்களுடன் புறப்பட்ட ஏர் கனடா விமானமான AC774 ஜூலை மாதம் 9ஆம் தேதி மாலை 6:14க்கு மொன்றியல் ட்ரூடோ சர்வதேச விமான நிலையத்திலே தரையிறங்கிய போது ஓடு பாதையை விட்டு விலகி சற்று சருகியது. விமானம் புல்வெளியில் புகுந்து நின்ற போதிலும் பயணிகள் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக முனையத்திற்கு கொண்டு வரப்பட்டார்கள். விமானத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்தி ஆய்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதோடு விபத்துக்கான காரணம் குறித்து ஏர் கனடா மற்றும் போக்குவரத்து பாதுகாப்பு சபை எனப்படுகின்ற TSP ஆகியவை இணைந்து தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. இதேவேளை நேர்களை, டொரண்டோவின் ஃபேர்பேங்க் பகுதியிலே இருக்கின்ற எக்லிங்டன் அவென்யூ வெஸ்ட் மற்றும் என்ஆர்எல் ஸ்ட்ரீட்டுக்கு அருகிலே ஜூலை 10ஆம் தேதி இரவு 8:21 அளவிலே ஒரு மோட்டார் சைக்கிளும் SUV காரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியது. இதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 20 வயதுடைய பெண்ணும் ஒரு ஆணும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிர்ஷ்டவசமாக அவர்களின் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. காரினுடைய ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே இருந்து போலீசாரினுடைய விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கினார். விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறை மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகிறது. பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்திலே வேகமாக பரவி வருகின்ற காட்டு தீயிலே சிக்கி பல வீடுகள் மற்றும் கெபின்கள் முழுமையாக எரிந்து நாசமாகி இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் இடிபாடுகளாக காட்சியளிக்கிறது என்று சொல்லி பாதிக்கப்பட்ட ரிசோர்ட் உரிமையாளர் ஒருவர் தனது வேதனையை பகிர்ந்தார். 2023 மற்றும் 24 ஆண்டுகளுடன் ஒப்பிடுகின்ற போது இந்த ஆண்டு பாதிப்புகள் குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து நிலவுகின்ற வெப்பம் மற்றும் வறண்ட வானிலை காரணமாக பல பகுதிகளில் வெளியேற்ற உத்தரவுகள், அதாவது எவாக்குவேஷன் ஆர்டர்ஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வடமேற்கு பிரதேசங்களில் தீயணைப்பு வீரர்கள் 2 அண்மையிலே உயிரிழந்தது மீட்பு பணிகளிலே அதிக ஆபத்துகள் இருப்பதையும் உறுதிப்படுத்தி காட்டியிருக்கின்றது. இதேவேளை நேர்களே, நோவா ஸ்கோஷியாவிலே பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்த நபர் ஒருவர் காவல்துறையினரால் சுடப்பட்ட சம்பவம் குறித்து தீவிர விசாரணைகளை போலீசார் தொடங்கி இருக்கின்றார்கள். தீவிர சம்பவங்கள் குறித்த விசாரணை குழுவான SIRT தனது விசாரணைகளை தொடங்கி இருக்கின்றது. முன்னதாக புதன்கிழமை மாலை 6 மணி அளவிலே லொனன் பார்க் மற்றும் குயின்ஸ் மாவட்டங்களிலே செல்சியா அருகிலே 210வது நெடுஞ்சாலையிலே ஆயுதத்துடன் நடமாடிய ஆபத்தான நபர் குறித்து பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை என உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இரவு 9 மணிக்கு அந்த எச்சரிக்கை ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையிலே வியாழக்கிழமை காலை 9 மணி அளவிலே அதே பகுதியில் ஆயுதத்துடன் ஒருவர் இருப்பதாக வந்த தகவலின் பேரில் விரைந்த ராயல் கனடியன் மவுண்டட் போலீசானது அவர் முந்தைய நாள் எச்சரிக்கைக்கு உள்ளான அதே சந்தேக நபர் என்பதை உறுதி செய்தார்கள். அப்போது காவல்துறை அதிகாரி ஒருவர் தனது துப்பாக்கியால் சுட்டத்திலேயே அந்த நபர் காயமடைந்தார். அந்த சம்பவ இடத்திலேயே அவருக்கு முதலுதவி கொடுக்கப்பட்டது. வேறு யாருக்கும் காயங்கள் எதுவுமே ஏற்படவில்லை. காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட சம்பவம் இது என்பதனால் இது தொடர்பாக முழுமையான விசாரணையை நோவா ஸ்கோஷியாவினுடைய SIRT அமைப்பு மேற்கொள்ள இருக்கின்றது. இதேவேளை நேர்களே, நியூ புருன்ஸ்விக் மாகாணத்திலே லேக் ஜோர்ஜ் பகுதியிலே 10 வயது சிறுமியை கடத்த முயன்ற மூவரை காவல்துறை தீவிரமாக தேடி வருகின்றது. கடந்த வியாழக்கிழமை காலை 10:45 முதல் 11:05 மணிக்கு இடையிலே எவார்ட் ஹைட் ரோடுக்கு அருகில் இருக்கின்ற சன்செட் ஹோப் லேனிலே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. துருப்பிடித்த பழைய மாடல் வெள்ளை நிற பயணிகள் வேனிலே வந்த மூவர் அதன் பக்கவாட்டு கதவை திறந்து சிறுமியை வலுக்கட்டாயமாக வாகனத்திலே ஏற்ற முயன்றிருக்கின்றார்கள். அதிர்ஷ்டவசமாக சிறுமி எந்த காயமுமின்றி அங்கிருந்து தப்பினார். கடத்தற்காரர்கள் பயன்படுத்திய வேனின் பின்புறத்திலே கீறல்கள் இருந்ததாகவும் நோவா ஸ்கோஷியா உரிமை தகட்டினுடைய கடைசி 2 எண்கள் 28 இருக்கலாம் எனவும் அதில் நாய் உருவம் பொறிக்கப்பட்ட ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்ததாகவும் சிறுமி தெரிவித்தார். கடத்தலில் ஈடுபட்ட மூவரும் ஆங்கிலம் பேசும் வெள்ளை இனத்தவர்கள் என்றும் அவர்கள் கருப்பு நிற முகமூடி மற்றும் அடர் நிறத்திலான டிஷர்ட்களை அணிந்திருந்தார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஒருவரின் வலது கையின் உட்புறத்திலே கோடுகளுடன் கூடிய மண்டையோட்டு பச்சை ஒன்று குத்தப்பட்டிருந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது குறித்து தகவல் அறிந்தவர்கள் உடனடியாக 5063574300 என்கின்ற இலக்கத்திலே போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை நேர்களே, அல்பர்டாவினுடைய கிராண்ட் பிரேரிக்கு வடமேற்கே 63 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்ற வெல்ஹெல்லா சென்டர் பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை கடத்தப்பட்ட 6 வயது சிறுவனான லனகாய் மாரிசனை மீட்பதற்கு விடுக்கப்பட்ட ஆம்பர் அலர்ட் எச்சரிக்கையானது தற்போது வடக்கு பிரிட்டிஷ் கொலம்பியா, வடமேற்கு பிரதேசங்கள் மற்றும் யூகான் வரை விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக கனடாவிலே சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து வருவது பொதுமக்களிடையே பெரும் அச்சங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது நேர்களே. இதேவேளை
வின்ஸ்டனிலுடைய லசால் பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய நபர் ஒருவர் போதையில் வாகனம் ஓட்டியது மற்றும் காரில் தடை செய்யப்பட்ட துப்பாக்கியை வைத்திருந்தது உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளின் கீழ் கடந்த வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பிற்பகல் 3:30 மணி அளவிலே வோக்கர் ஸ்ட்ரீட் 4300 பிளாக்கிலே இருக்கின்ற ஒரு வாகனத்திலே ஒருவர் மயங்கி நிலையில் இருப்பதாக வந்த தகவலை அடுத்து காவல்துறை அங்கு விரைந்தது. காரினுடைய சென்டர் கன்சோலிலே சாய்ந்தபடி இருந்த அந்த நபரை எழுப்பிய போது அவர் போதையில் இருந்தது உறுதியானது. காரினுள் திறக்கப்பட்ட மதுபானம் மற்றும் போதைப் பொருள் பயன்பாட்டுக்கான பொருட்கள் இருந்ததை காவல்துறை கண்டறிந்தது. மேலும் வாகனத்தில் நடத்தப்பட்ட சோதனையிலே தோட்டாக்கள் நிரப்பப்பட்ட செமி ஆட்டோமேட்டிக் துப்பாக்கி ஒன்றும் மெகசின்களும் 9 மில்லிமீட்டர் தோட்டாக்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேவேளை நேயர்களே, கனடாவின் கல்கரியில் இருக்கின்ற பிரபல மார்க்கெட் மால் வணிக வளாகத்திலே சிறுவர்களை பயன்படுத்தி திட்டமிட்டு நகைகளை திருடிய ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த பலரை காவல்துறை கைது செய்திருக்கின்றது. ஜூன் 17ஆம் தேதி ஹில்பர்க் அண்ட் பெர்க் நகைக்கடைக்குள் 6 பேர் கொண்ட ஒரு குடும்பம் ஒன்றாக நுழைந்தது. குடும்பத்தில் இருந்த பெரியவர்கள் கடை ஊழியர்களிடம் பேச்சு கொடுத்து அவர்களின் கவனத்தை திசை திருப்பிய போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி 16 வயது சிறுமியும் 8 வயது சிறுவனும் இணைந்து சுமார் $4000 மதிப்பிலான நகைகளை திருடிச் சென்றார்கள். சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த காவல்துறையினர் வணிக வளாகத்தின் வேறொரு பகுதியில் வைத்து 16 மற்றும் 8 வயதுடைய சிறுவர்களையும் அவர்களுடனிருந்து ஒரு பெரியவரையும் அடக்கி பிடித்தார்கள். வாகன நிறுத்துமிடத்தில் திருடப்பட்ட லொரி ஒன்றிலே மறைந்திருந்த மற்ற குடும்ப உறுப்பினர்களும் கைது செய்யப்பட்டார்கள். அந்த லொரியில் பல்வேறு கடைகளில் திருடப்பட்ட பொருட்களும் இருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக 16 வயது சிறுமி, 17 வயது சிறுவன், 25 வயது பெண் மற்றும் 34 வயது பெண் ஆகியோர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. திருட்டில் தொடர்பில்லாத 8 மற்றும் 9 வயதுடைய 2 சிறுவர்கள் அவர்களின் தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டார்கள். இதேவேளை ஒன்டாரியோவின் லண்டன் பகுதியிலே இருக்கின்ற கர்னல் டால்பர்ட் ஸ்ட்ரீட் மற்றும் லாங்வுட் ரோட்டுக்கு இடையிலே 402ஆம் நெடுஞ்சாலையிலே வியாழக்கிழமை காலை 9:30 மணிக்கு முன்பதாக 2 வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளாகியது. இந்த விபத்திலே ஒரு வாகனம் தீப்பற்றி எரிந்தது. இதனால் நெடுஞ்சாலையின் மேற்கு நோக்கிய பாதைகள் பல மணி நேரம் மூடப்பட்டிருந்தது. விபத்தில் சிக்கிய 2 உயிருக்கு ஆபத்தில்லாத காயங்களுடன் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். விபத்து தொடர்பாக கூடுதல் தகவல்களை ஒன்றிய மாகாண காவல்துறை திரட்டி வருகிறது. நீண்ட நேர விசாரணைகளுக்கு பிறகு நெடுஞ்சாலை மீண்டும் போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டது. இதேவேளை நேயர்களே, டொரண்டோ நகரிலே 18 ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாமல் காலியாக விடப்பட்டிருந்த சமூக குடியிருப்பு வளாகம் ஒன்று தீவிர புனரமைப்பு பணிகளுக்கு பின்பு மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டிருக்கின்றது. கடுமையான வீட்டு வசதி நெருக்கடியை சந்தித்து வருகின்ற நிலையிலே மலிவு விலையிலான இந்த வீடுகள் பல காத்திருப்பு பட்டியலில் உள்ள வாடகைதாரர்களுக்கு பெரும் நிம்மதியை கொடுத்திருக்கின்றது. நிதி பற்றாக்குறை மற்றும் அதிகாரத்துவ தாமதங்களினால் இந்த வீடுகள் உலகாலமும் முடங்கி இருந்தது. தற்போது பயன்பாட்டிற்கு வந்துள்ள இந்த திட்டம் பிற மாகாணங்களுக்கும் ஒரு சிறந்த முன்னுதாரணமாக அமைந்திருக்கின்றது. இத்துடன் இந்த நாளுக்கான கனடிய செய்திகளுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.